நான் அங்க இருக்கேன் 4 ஆண்டு காலம். நான் முடிச்சுட்டு வர்ற நேரத்துல எனக்கு கொரோனா வந்துட்டு, அந்த கொரோனா வந்ததையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அங்க சிறைச்சாலையில யாருக்கும் கொரோனா இல்லை, பெண்கள் பகுதியில சுத்தமா கிடையாது. ஆனா ஒரு நான் இதுக்கு மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னவே 15 நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் நிக்கல. அந்த சமயத்துல ஒரு பெண், அந்த பெண்கள் இருக்கிற சிறைச்சாலையில அந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை, உள்ளவங்க இல்லை. அவங்க யாரோ ஒரு வெளியிலிருந்து ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க யாருமா, புதுசா இருக்க, யாருன்னு கேக்குறோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள வார்டன் சொன்னேன், யாருன்னு தெரியல, என் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சாயந்தரம் 4 மணி. உடனே அங்கேருந்து வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி வெளில போச்சுன்னே தெரியல. அதாவது சிறைச்சாலையை விட்டு வெளியிலே போயிட்டது. அதாவது வெளியால் அவங்கள எப்படி உலர விட்டாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு வந்து அந்த சிறைச்சாலையில பெண்கள் பகுதியில 200 பேர் இருக்கும், எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் வைத்தியத்துக்கு பார்த்தாக்க உள்ளரே டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்னை பார்க்கவே இல்லை. 15 நாள் ஆகி நடக்க கூட சக்தி இல்லாம ஆகுற நிலைமையில அந்த பெண் எஸ்பிட்ட சொன்னேன், என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு செக் பண்ண சொல்லி அந்த அம்மாவே கூட இருந்து பார்த்ததுல 85% கொரோனா வந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனடியா என்ன பண்றாங்க, இது ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கு, எடுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லல, என்ன டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. போய் அதுக்கப்புறம் தான் அங்க வைத்தியமே ஆரம்பிச்சது. அதுல இருந்து நான் மீண்டுதான் வந்தேன். நான் அங்க இருக்கும் போதே ரிலீஸ் ஆகுறேன். இப்ப ஒரு வேலை பண்ணாங்க, இதுல வந்து எடப்பாடி ஊர்ல எந்த வேட்பாளரும் நிக்க கூடாது, நிக்காம பண்ணணும்னு சொல்லி வேற புதுசா ஆரம்பிச்சவங்க கட்சி வேட்பாளரே தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மீறி இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் சைலண்டா இருந்தேன். அந்த தொகுதிக்கு நம்ம ஆட்கள் போடுறத பத்தியே வெளில சொல்ல. நம்ம பையன் போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. கரெக்டா 1 மணிக்கு மேல உள்ளார போய் ஏஃபார்ம் பிஃபார்ம கொடுத்து போய் அங்க வேட்பாளரா நின்னுட்டாரு. எடப்பாடிங்கிற ஊர்ல நம்ம தென்னந்தோப்பு சின்னம் நிக்குது. அந்த நிக்கிறதே அங்க பெரிய விஷயம், யாரையுமே விடல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் நல்லது இல்ல. ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டா 4 கட்சியும் 5 கட்சியும் எல்லாரும் விருப்பப்பட்டு நிக்கலாம். அதுதான் சுதந்திரமா செய்ய வேண்டிய விஷயம் ஒரு தேர்தல்ங்கிறது. அதுல வந்து நம்ம அவங்கவுங்களும் வெற்றி பெறணும்னு வேலை செஞ்சு வெற்றி வாய்ப்பை பெறலாம ஒழிய, நீங்க திருமணத்துக்கு சீப்பை ஒழிச்சு வைக்கிற கதையெல்லாம் பண்ணா எப்படி நடக்கும்? அது நம்ம அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமா என்ன? அதனால நம்மளுடைய ஆள் தான் அங்க நிக்கிறாரு. நான் அங்கேயும் போறேன் பிரச்சாரத்துக்கு. அதனால நிச்சயமா நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கிறதையும் சொல்லிக்கிட்டு